மாமேதை மார்க்ஸ் அவர்கள் இந்த உலகை புரட்டி போட்ட தத்துவ ஞானத்துக்கு சொந்தக்காரர். அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட வரலாற்று பொருள்முதல்வாதம், இயங்கியல் பொருள்முதல்வாதம் என்ற பார்வையின் அடிப்படையில் தான் இன்று உலகமே தமது வரலாற்றையும் சமகால நிகழ்வுகளையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. அது அறிவியல் பூர்வமானது. அந்த அடிப்படையிலே அவர் பாட்டாளிகளின் புரட்சியின் மூலமாகத்தான் உலகில் உள்ள அனைத்து ஒடுக்கப்பட்ட வர்க்கங்களும் விடுதலை அடையும் என்ற ஒரு கொள்கையை உருவாக்கினார். அதுதான் இன்றைக்கு அவர் இறந்த பிறகும் 150 ஆண்டுகள் கழித்த பிறகும் உலகம் முழுவதுமே உண்மையாக நிறுவனமாகிக் கொண்டிருக்கிறது. அத்தகைய மாமேதை மார்க்ஸ் அவர்களுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அவரது வழியில் நாம் களப்பணியாற்றி இந்த உலகம் முழுவதுமே அனைத்து விதமான ஒடுக்குமுறை சக்திகளுக்கும் எதிராக போராட வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். தொடர்களே, மார்க்ஸ் ஒரு வரலாற்று நாயகன். மார்க்சுக்கு முன்பு பல்வேறு அறிஞர்கள் இருந்தார்கள். சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, ரூசோ, வால்டேர் என்று பல அறிஞர்கள் இருந்தார்கள். ஆனால் மார்க்சுடைய தனிச்சிறப்பு என்பது இந்த உலகை அறிவின் கண் கொண்டு பார்க்க நமக்கு பழக்கியவர். இந்த உலகை தலைகீழாக மாற்றுவதற்காக ஒரு புரட்சிகரமான தத்துவத்தை நமக்கு முன்வைத்தவர். மார்க்சோடு ஓரளவு புத்தனை என்று ஒப்பிடலாம். ஆனாலும் ஒரு மக்கள் வழிபட்ட ஒரு ஒரு அரை சமத்துவமான ஒரு வர்க்கப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கான ஒரு வழிமுறையை கூறியது மார்க்ஸ் மட்டும்தான். அதற்காக தன் வாழ்நாள் எல்லாம் உழைத்தார். அதற்காக உலக வரலாற்றில் முழுவதுமே கட்டுணர்ந்தார். தனக்கு முன் உள்ள அனைத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் இயங்கியல் பூர்வமாக அலசி ஆராய்ந்து எது சரியான பாதை என்பதை நமக்கு முன்மொழிந்தார். அதற்காக அவரது சமகாலத்தில் நடந்த அனைத்து நிகழ்வுகளையுமே அவர் உற்று நோக்கினார். உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் என்று கூறிய அவர் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய வர்க்க முரண்கள், அங்கு நடைபெறக்கூடிய ஆட்சி, ஒடுக்குமுறை, அங்கிருக்கக்கூடிய புரட்சிகர சக்திகள் என அனைத்தையுமே அடையாளம் காண முயன்று ஆய்வுகள் செய்தார். அயர்லாந்து, போலந்து, இந்தியா, சீனா போன்ற நாடுகளில் அன்று நடைபெற்ற நிகழ்ச்சிகளை உற்று கவனித்து எழுதினார். இவற்றில் இந்தியாவுக்கு தனி கவனம் செலுத்தினார். 1953களில் தொடங்கி தனது வாழ்நாள் முழுவதுமே ஏராளமான அவதானிப்புகளையும் மேற்கொண்டார். தோழர்களே, இந்திய வரலாறு என்பது ஒரு 5000 ஆண்டு ஆழ வரலாறு. அதுல ஒரு 2000 ஆண்டுகளுக்கும் அதிகமாக நாம் சனாதன கருத்துகளால் கட்டுண்டிருந்தோம். இங்கு வர்ணாசிரம முறை என்றும் சமூக படிநிலை பின்பற்றப்பட்டது. இதுல உழைக்கும் மக்கள் எல்லாம் கீழ்நிலையில வைக்கப்பட்டு சுரண்டப்பட்டு அவதிப்பட்டுக் கொண்டிருந்தோம். இந்த நேரத்தில் இங்கிருந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு ஐரோப்பிய நாடுகள் நம்மை காலனியாக்க முயன்றன. இந்த போட்டியில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வெற்றி பெற்றது. வணிகம் செய்வதற்காக இங்கு வந்தவர்கள் படிப்படியாக நிலங்களை ஆக்கிரமித்தனர். இங்கிருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள், சுதேசி சாம்ராஜ்யங்கள் இவற்றோடு பழகி சூழ்ச்சிகள் செய்து கபலீகரம் செய்தனர். கிட்டத்தட்ட 1744 தொடங்கி 1802 வரை தனது சூழ்ச்சிக்கு அடங்க அடிப்படையாமல் தலை நிமிர்ந்து நின்ற அல்லது எதிர்த்து கேட்ட சிறு சிறு நாடுகளையும் போர் மூலமாக, இராணுவம் மூலமாக கைப்பற்றினர். என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை காமிச்சு அந்த மாதிரியான சிறு சிறு சமஸ்தானங்களுக்கு, குறுநில நாடுகளுக்கு, சிறிய நாடுகளுக்கு நிறைய கடன் வழங்குவது. அதன் பிறகு அவருடைய அதற்காக கடுமையான நிபந்தனைகளை விதிப்பது, அதிக வட்டி வாங்குவது. இதை கொடுக்காத போது அந்த அரசையே சுவாகா செய்து கொள்வது என்றுதான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நிலங்களை கைப்பற்றினார்கள்.
ஆனால் அதற்கு ஒட்டு வராத நாடுகளை, அரசுகளை தனது ராணுவ பலம் கொண்டு வீழ்த்தினர். இப்படியாக இந்தியா முழுவதுமே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் கீழ் வந்தது. 1810 வரை, அதாவது திப்பு சுல்தான் போரிட்ட அந்த கடைசி போர் வரை ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலேயே இங்கு கிழக்கிந்திய கம்பெனியின் கீழ் பெரும்பாலான பகுதிகள் அவருடைய ஆட்சிக்குள் வந்துவிட்டது. மீதமிருந்த பஞ்சாப், சிந்து பகுதிகளும் 1830களில் அவருடைய இராணுவத்தின் கீழ் வந்துவிட்டது. இங்கு வர்த்தகம் செய்து கொண்டிருந்த நிறுவனங்கள், அதனுடைய சட்டத்திட்டங்கள், நடைமுறைகள், வரி விதிப்புகள் இவற்றையெல்லாம் கிழக்கிந்திய கம்பெனி பார்த்துக் கொண்டது. அவர்களுக்கு தேவையான இராணுவம் மற்றும் இதர தளவாடங்களை லண்டனில் இருந்த சாம்ராஜ்யத்தில் இருந்து அவர்களுக்கு கொடுத்தனர். இந்த காலகட்டத்தில் இருந்துதான் மார்ஸ் அவர்கள் இந்திய நிலைமைகளை கவனிக்க தொடங்குகிறார். மார்ஸ் அவர்கள் இந்தியாவை பற்றி ஏராளமாக எழுதியுள்ளார்கள். ஆனால் நமக்கு அது கிடைத்திருப்பது என்பதே வந்து ஒரு குறைந்த அளவுதான் கிடைத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதனால் எப்படி இந்த சிறு சிறு சமஸ்தானங்களை எல்லாம் இந்த பிரிட்டிஷ் வந்து சுவீகாரம் செய்தது என்பதை கூறுகிறார் மார்க்ஸ். தனது இறை விருந்துக்கு தயாராகுவதை அதை கொடுக்க வைப்பது போல் முதலில் சுதேசி மன்னர்களை சூழ்ச்சியால் வளர்த்துக் கொள்வது, கடன் வலையில் சிக்க வைப்பது, பின்னர் விலைக்கு வாங்குவது என பெரும்பாலான சுதேசி அரசுகளை ஆக்கிரமித்தனர். இதற்கான கடுமையான ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டனர். வலையில் சிக்காதவர்களை ராணுவ பலத்தால் வீழ்த்தினர் என்கிறார். மார்க்ஸ் இந்தியா குறித்து எழுதுவதற்கு அவருக்கு தகவல்கள் எங்கிருந்து கிடைத்தன? அவர் இந்தியா வந்ததில்லை. ஆனால் இங்கிருந்து செல்லக்கூடிய தகவல்கள் தான், அதுவும் இங்கிருக்கக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனியின் மூலமாக அரசுக்கு அளிக்கக்கூடிய அறிக்கைகள், இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில், இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதங்கள், இங்கிருக்கக்கூடிய லண்டன் நிருபர்கள் அளிக்கக்கூடிய செய்தி துணுக்குகள், இவைதான் அடிப்படையாக இருந்தன. இவையெல்லாம் எப்படி இருந்திருக்கும் என்பது நமக்கு தெரியும். எல்லாமே ஆளும் வர்க்கங்களுக்கு சாதகமான எழுத்துக்களாகவும் துணுக்குகளாகவும் தான் இருந்திருக்கும். ஆனால் இவற்றில் இருந்த இந்திய நிலைமையை எவ்வாறு துல்லியமாக கணக்கிட்டார் என்பதுதான் நாம் வியக்கத்தக்க விஷயமாக இருக்கிறது. அவர் இந்திய நிலப்பரப்பை இத்தாலிக்கும் இங்குள்ள சமூக அமைப்பை அயர்லாந்துக்கும் ஒப்பிடுகிறார். அவருக்கு இங்குள்ள வரலாறு முழுமையாக தெரியாது, ஏனென்றால் நமக்குமே தெரியாது. அப்போது சிந்துவெளி நாகரிகம் இருந்தது என்பது தெரியாது. ஏன் அசோகர் என்று ஒரு அரசர் இருந்தார் என்பது இந்தியாவுக்கோ உலகத்துக்கோ தெரியாது. ஏன் தஞ்சாவூர் கோயிலை ராஜராஜ சோழன் தான் கட்டினார் என்பது சென்ற நூற்றாண்டு தான் நமக்கே தெரியும். இது எல்லாமே வெளிநாடு ஐரோப்பாவில் இருந்த ஆய்வாளர்கள் கண்டுபிடித்து நமக்கு அளித்ததுதான். இத்தகைய சூழ்நிலைகளே ஒரு இருண்ட நிலையிலே தான் இந்திய வரலாறு என்பது இருந்தது. அதனால்தான் இந்தியாவுக்கு வரலாறு கிடையாது, குறைந்தபட்சம் எழுதப்பட்ட வரலாறு கிடையாது என்று மார்க்ஸ் கூறினார். ஆனால் அவர் இங்குள்ள இந்து மதம் குறித்து, இங்குள்ள மதம் என்றால் இந்து மதம் தான். ஏனென்றால் அப்போது இந்தியாவிலே ஒரு காலத்திலே புத்தமும் சமணமும் எவ்வாறு கோலோச்சியது என்பது கூட நமக்கே தெரியாது. பௌத்தமும் சமண நூல்களும் எழுதப்பட்ட பாலி மொழியே இங்கு அழைக்கப்பட்டிருந்தது. 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் தான் பாலி மொழி மீண்டும் புத்துருவாக்கம் செய்யப்பட்டது. பாலி மொழியின் மூலமாகத்தான் புத்த நூல்கள் மறு உருவாக்கம் செய்யப்பட்டன. ஆனால் இங்கு அன்று பெரும் செல்வாக்கில் இருந்த இந்து மதத்தை பற்றி கூறும் பொழுது அது சன்னியாசிகளின் மதமாக இருக்கிறது, தேவதாசிகளின் மதமாக இருக்கிறது என்று எழுதினார். தேவதாசி என்ற வார்த்தையை நேரடியாக அவர் குறிப்பிடவில்லை, கோயில் கன்னிகர் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, இந்தியா
கொலையை மதச்சடங்காக கொண்ட நாடு என்கிறார். இங்கு கொண்டாடப்படும் இந்து மதத்தில் கொண்டாடப்படும் ஒவ்வொரு பண்டிகையுமே ஏதாவது ஒரு கொலையை கொண்டாடக்கூடியதாக இருக்கிறது என்று கூறினார். அதே நேரத்தில் இங்கு மரபாக நடந்து கொண்டிருந்த ஆட்சி முறையை பற்றி ஒரு தெளிவான பார்வை அவருக்கு இருந்தது. இந்த ஆட்சி முறையில் 3 துறைகள் தான் இருந்தன என்கிறார். நிதி, ராணுவம், பாசனம் ஆகிய 3 துறைகள் தான் இங்கு அரச துறைகளாக இருந்தன என்கிறார். இதில் பாசனம் என்பது சற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிறார். ஐரோப்பாவிலே பாசனம் என்பது இயற்கையாக நடைபெறக்கூடியது. பெரும்பாக ஆற்றிலிருந்து நேரடியாக ஆற்று நீரிலிருந்து நடைபெறக்கூடியது. ஆனால் இந்தியாவிலே விவசாயம் தான், வேளாண்மை தான் முக்கிய தொழிலாக இருக்கிறது. ஏராளமான நிலங்கள் வேளாண்மை செய்யப்படுகின்றன. ஆனால் அதற்கான ஆற்று நீர் வசதி என்பது போதுமானதாக இல்லை. இதனால் செயற்கையான வாய்க்கால், கால்வாய்கள், ஏரி, குளங்கள் வெட்டுவதன் மூலமாகத்தான் அவ்வளவு நிலங்களுக்கும் பாசனம் நீர் தேவையை, அவ்வளவு நிலங்களின் நீர் தேவையை சமாளிக்க முடிந்தது என்று கூறுகிறார். இங்கு ஐரோப்பாவை போல் நிலம் தனியுடைமையாக்கப்படவில்லை என்கிறார். இங்கு நிலம் பெரும்பாலும் பொதுவாக இருந்தது என்கிறார். அதாவது அரசின் வசதி இருந்தது என்கிறார். அதனால் அந்த பாசன வசதிகளுமே அரசே மேற்கொண்டது என்கிறார். முன்னர் சொன்னது போல பிரிட்டிஷ் அரசு இந்தியா முழுவதுமே ஆக்கிரமித்துக் கொண்ட போது அதன் நிதித்துறையையும் இராணுவத்தையும் மட்டுமே வைத்துக் கொண்டு பாசனத்துறையை கைவிட்டு விட்டது என்கிறார். இதனால் வேளாண் செய்யும் விவசாய மக்கள் விவசாயத்துக்கான நீரின்றி அவதிப்பட்டனர் என்கிறார். ஆனால் அதே நேரத்திலே ஏராளமான வரிகள், தொட்டதற்கெல்லாம் வழிகள், ஜமீன்தாரி, ராயத்வாரி போன்ற முறைகள் மூலமாக இந்த வரிகளை வசூல் செய்தனர். இதற்காக 2 மடங்கு விவசாயிகள் துன்பப்பட்டனர். பிரிட்டிஷ் அரசுக்கும் வரி கொடுக்க வேண்டும், அந்த ஜமீன்தார்களும் கொடுக்க வைக்க வேண்டும் என்கிற 2 விதமான அடக்குமுறையின் கீழ் விவசாயிகளும் மக்களும் அல்லல் பட்டனர். அதே போல முதலில் இங்கு வர்த்தகம் தான் செய்து கொண்டிருந்தனர். கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிருந்து இருக்கக்கூடிய வசதிகள், இயற்கை வளங்களை பார்த்து வியந்தனர். பொதுவாகவே இந்தியா என்பது ஒரு நாகரிகம் பெற்ற நாடு என்று தான் இங்கிலாந்து நினைத்துக் கொண்டிருந்தது. அதனுடைய நாகரிகம் பற்றி இங்கிலாந்துக்கு தெரியாது என்கிறார் மார்க்ஸ். இதன் காரணமாக இங்கு வந்து இங்கிருக்கக்கூடிய உள்ளூர் தொழில்கள் எல்லாம் பார்த்தனர். ஏராளமான இந்தியா என்பது ஏராளமான கைத்தறிகளை கொண்டுள்ளது. அது மட்டுமல்ல, அனைத்து பொருட்களுமே உள்ளூர் உற்பத்தி முறை மூலமாக, சிறு சிறு பட்டறைகள் மூலமாக, கைவினை தொழில்களாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இவர்களெல்லாம் ஒழித்து முடக்கிவிட்டால் இங்கிலாந்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இங்கு இறக்குமதி செய்யலாம் என்று நினைத்து உள்ளூர் தொழில்களை எல்லாம் எவ்வாறு பிரிட்டிஷ் அரசு முறித்தது, சிதைத்தது என்பதை மார்க்ஸ் விரிவாக விளக்குகிறார். பல லட்சம் தொழில்கள் இவ்வாறு முடக்கப்பட்டன என்கிறார். குறிப்பாக கைத்தறி தொழில் முற்றிலுமாக நசுக்கப்பட்டது. இங்குள்ள மக்கள் நூல் நூற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படவில்லை. நமக்கான உடைகளை நெய்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை. அனைத்துமே பிரிட்டிஷில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. இவ்வாறு 1818 இருந்து 36 வரை 18 ஆண்டுகளில் இங்கிலாந்தின் இறக்குமதி 5200 மடங்குகள் அதிகரித்தது என்கிறார். அதே போல துணி இறக்குமதி 7 ஆண்டுகளில் 60 மடங்குகள் அதிகரித்தது என்கிறார்.
நிலவரி, தறி வரி, ஆடு மாடுகளுக்கு வரி, உப்புக்கு வரி, உப்புக்கு வரி போட்டனர். உப்பு விளைச்சல் முழுவதுமே ஏகபோகமாக்கினர். இங்கிருந்து உப்பு விளைவிக்கக்கூடிய அந்த நெய்தல் நிலத்து மக்களிடமிருந்து இடைத்தரகர்கள் மூலமாக வாங்கி அதில் மணலும் சாம்பலும் கலந்து ஒவ்வொரு இடைத்தரகராக கைமாறி இங்கிலாந்துக்கு செல்லும் பொழுது 40 மடங்குகள் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது என்றார். இதையெல்லாம் அவ்வளவு அமைதியாக செய்துவிடவில்லை. ஆங்காங்கு மக்கள் எதிர்த்தனர். அவர்கள் அடக்கப்பட்டனர். தாங்கள் அடக்கப்படுகிறோம் என்பதை புகார் அளிப்பதற்கு கூட அவர்களுக்கு மார்க்கம் இல்லை. இந்த வரிகள் மூலமாக ஒரு ஆண்டுக்கு 5000 பவுண்டுகள் வரி வசூலானது. இந்த தொகை என்பது அந்த காலத்தில் லண்டன் நகரில் இருக்கக்கூடிய கேளிக்கை விடுதிகளில் இரவு நேரங்களில் செல்வந்தர்கள் செலவழிக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகைக்கு ஈடாகும் என்று கணிக்கிறார். அதாவது இதை மீறி ஏதாவது புகார் அளிக்க வேண்டும் என்றால் அதனுடைய நிலைமை எப்படி என்பதை அவர் விளக்குகிறார். அதை எப்படி துல்லியமாக புரிந்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். முதலாவதாக ஒரு புகார் தாசில்தார் மீது கலெக்டரிடமே நேரடியாக புகார் அளிக்க விரும்பினாலும் அங்கு செல்வதற்கான, ஏன்னா அது மிக தொலைவில் இருக்கும். மெட்ராஸ் போகணும், இல்லை பாம்பே போகணும், இல்லை கல்கத்தா போகணும். ஆனால் தொலைவு அதிகம். அதற்கான செலவு, வாகன வசதிகள் எதுவுமே கிடையாது. அப்படியே புகார் அளிக்கப்பட்டாலும் கலெக்டர் போன்றவர்கள், ஆணையர் என்று போன்றவர்களிடம் புகார் அளித்தாலுமே கூட அந்த புகார் மீண்டும் தாசில்தாருக்கே வந்துவிடும். அது எப்படி நியாயமாக அங்கு கிடைக்கும் என்கிறார். இன்றும் கூட நமக்கு அதேதான் நிலைமை. அப்படியே அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் மிக சொற்பமான ஒரு தொகையை அபராதமாக இழுத்து விடுவார்கள். அல்லது ஒரு சில அதிகபட்சமாக 1 மாதம் மட்டுமே அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கும். இதனால் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு என்ன நியாயம் கிடைத்துவிட முடியும்? இதற்கு சில உதாரணங்களை காட்டுகிறார். இப்படி ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அநீதிகளை பொறுக்க மாட்டாமல் ஜமாபந்தியின் போது புகார் அளிக்கிறார்கள். சில ஆண்டுகளாகவே இங்கு மழை இல்லாததால் எங்களுக்கு விளைச்சல் இல்லை. ஏற்கனவே நீங்கள் இதை போல விளைச்சல் குறைவாக இருந்தால் தீர்வையை தள்ளுபடி செய்வதாக கூறியிருக்கிறீர்கள். அப்படி செய்யவில்லை. எனவே நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதை ஏற்கவில்லை. அப்படியான நிலங்களை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று பட்டாக்களை திரும்பி கொடுக்கிறார்கள். அதையும் அவர் ஏற்கவில்லை. நீங்கள் விவசாயம் செய்வீர்களோ இல்லையோ எங்களுக்கு வரியையும் தீர்வையும் கட்ட வேண்டும் என்கிறார்கள். இப்படியாக 6 மாதத்துக்கான தீர்வையை கட்ட சொல்லி துன்புறுத்தினார்கள். எப்படி துன்புறுத்தினார்கள்? இதற்கு காரணமாக என்னையும் மற்றவர்களையும் கொதிக்கும் வெயிலில் நிறுத்தினர். எங்கள் குனிய வைத்து கொதிக்கும் கற்களை எங்கள் முதுகில் கட்டி நாள் முழுவதும் கொடிமணலில் நிற்க வைத்தனர். இத்தகைய சித்திரவதைகள் 3 மாதங்கள் கடந்தன. எங்கள் பெண்களும் மோசமாக நடத்தப்பட்டனர். அவர்கள் மார்பகங்கள் கட்டைகளால் நசுக்கப்பட்டனர். இது போன்று பெண்களின் அந்தரங்க உறுப்புகளை தாக்குவதற்காகவே மரத்தாலான ஒரு பொறியை அவர்கள் கண்டுபிடித்து வைத்திருந்தார்கள் என்கிறார். மற்றொரு அறிக்கை இவ்வாறு குறிப்பிடுவதை சுட்டிக்காட்டுகிறார். ஐரோப்பிய ரெஜிமெண்டோ அல்லது உள்நாட்டு திருப்புகளோ ஒரு பகுதியை கிடைக்கிறது என்றால் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் தங்கள் பொருட்களை அவர்களுக்கு இலவசமாக அளிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டனர். அதற்கு உரிய ஒரு விலையை கேட்டால் அவர்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தினர் என்று ஒரு இங்கிருந்து சொல்லக்கூடிய ஒரு அறிக்கையை குறிப்பிடுவதாக அவர் அம்பலப்படுத்துகிறார். இதே போல தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்டுகிறார்.
அப்போது கொள்ளிடம் பாலம் கட்டப்பட்டுக் கொண்டிருந்ததாம். காவிரி ஆற்றின் குறுக்காக அதற்கு தேவையான மரப்பலகைகள், கறி, விறகு போன்றவற்றை இலவசமாக வழங்கும்படி அங்குள்ள கிராம ராஜ்தார்களை வலியுறுத்துகிறது. அதற்கு அங்குள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாலும் மறுத்ததாலும் அங்குள்ள 12 பேரை பிடித்து பல்வேறு வகைகளில் வதைத்துள்ளனர் என்பதை அம்பலப்படுத்துகிறார். அவர்கள் கூறுகின்றனர், ஏழைகளின் பணத்தை கொண்டு கொள்ளிடம் பாலத்தை மலிவான தொகையில் கட்டி முடித்து அரசிடம் நல்ல பெயர் எடுப்பதே அவர்களது நோக்கம் தெரிகிறது என்று அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கூறியிருக்கிறார்கள். அதே போல 1755 பஞ்சாப் மாநிலம் லூதியானா மாவட்டத்தில் அங்குள்ள விவசாயிகளின் நில உடைமைகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு திருப்பி தரவில்லை. அவர்கள் இதை எதிர்த்து கேட்ட பலர் சிறையில் தள்ளப்பட்டனர் என்பது குறிப்பிடுகிறார். இதே போல கன்னட நாட்டில் உள்ள ஒரு அனுபவம். அங்குள்ள மக்கள் சதுப்பு நிலங்கள், மலைப்பாங்கான நிலங்கள், பள்ளங்கள் மற்றும் காடுகளில் போன்ற ரொம்ப சுமாரான மோசமான நிலங்களில் விவசாயம் செய்து பிழைத்து வந்தனர். அதற்கான வரியையும் கட்டி வந்தனர். ஆனால் இப்போதெல்லாம் அதிக வரி விதிக்கப்படுகிறது என்கிறார். பகலூர் ராஜா ஆட்சியிலும் திப்பு சுல்தான் ஆட்சியிலும் எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளே ஏற்பட்டதில்லை. குறிப்பாக வரி கட்டப்படவில்லை என்பதற்காக நாங்கள் தண்டிக்கப்படவில்லை என்பதை அங்குள்ள மக்கள் கூறுகிறார்கள். இப்படி இங்கு வேளாண்மை நசுக்கப்பட்டது, உள்ளூர் தொழில்கள் நசுக்கப்பட்டன, சிதைக்கப்பட்டன. இங்குள்ள கிராம ஆட்சி முறை முற்றிலுமாக சிதைக்கப்பட்டது. இது இங்குள்ள ஒரு அடித்தளமான நிர்வாக முறையை சிதைப்பதன் மூலமாக இங்கு நிலவிய ஒரு பழமையான பிற்போக்கான சமூக அமைப்பின் மீது பிரிட்டன் கொடும் தாக்குதலை நடத்தியது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அதனால் அங்கு ஒரு சமூக புரட்சி நடக்கிறது என்று கூறினார். இந்த சமூக புரட்சி என்பது அடிப்படை புரட்சியாக இருக்காது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். அப்போ நிறைய இதெல்லாம் கிளர்ச்சிகள் நடக்குது, இது மாதிரி புகார்கள் வராங்க, அவங்க எதிர்த்து அடிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு சமூக அளவிலான ஒரு புரட்சி, ஒரு எழுச்சி என்று மார்க்ஸ் காண்கிறார். இது ஒரு அடிப்படையான புரட்சி அல்ல. இது அங்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடாது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். அடுத்ததாக இங்கு வியாபாரம் செய்வதற்காக இங்கிலாந்து பல்வேறு தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துகிறது. குறிப்பாக இங்குள்ள மூலப்பொருட்களை இங்கிலாந்துக்கு எடுத்து செல்வதற்காக அந்த வசதி தேவைப்படுகிறது. அதற்காக இங்கே ரயில்வே அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதாவது ஐரோப்பாவிலே கூட பல நாடுகளில் ரயில் பாதை அமைக்கப்படுவதற்கு முன்பாகவே இங்கு ரயில் பாதை அமைக்கப்படுவதாக அவர் கூறினார். ஜெர்மனியில் கூட இன்னும் இங்கு ரயில் பாதை போட ஆரம்பிக்கப்படவில்லை என்பதை இன்னொரு கட்டுரையிலே சுட்டிக்காட்டுகிறார். ரயிலின் வருகையை அவர் கூறுகிறார். ரயிலின் வருகையால் அணைகள் கட்டி நீரை தேக்கி பல்வேறு வழிகளில் திறந்து விடுவதன் மூலம் வேளாண்மைக்கு மிக எளிதாக உதவி இருக்க முடியும். கிழக்கில் வேளாண்மைக்கு அவசிய தேவையான நீர்ப்பாசனங்களை விரிவுபடுத்தியதன் மூலம் தொடர் வறட்சியால் ஏற்பட்டுள்ள உள்ளூர் பிரச்சனைகளை தடுத்திருக்கலாம். இந்த தலைப்பின் கீழ் பார்க்கும் பொழுது காட்சருகில் உள்ள மாவட்ட நீர்ப்பாசனம் நடப்பது மூலம் இப்போது உள்ளதை விட 3 மடங்கு வரை அதிகரிக்க முடியும். 12 முதல் 10 மடங்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். இவ்வாறு தொடர்ந்து இந்தியாவில் ஒரு நவீன தொழில் சமுதாயம், முதலாளியமும் தொழிலாளி வர்க்கமும் உருவாவதற்கான சாத்தியங்களையும் அவர் முதலாக கண்டுணர்கிறார். அதாவது இரும்பு வளமும் நிலக்கரி வளமும் மிக்க ஒரு நாட்டில் தண்டவாளங்களின் மீது ஒரு முறை
நீராவி இயந்திரங்களை ஓட விட்டு விட்டீர்கள் என்றால் தொடர்ந்து மாபெரும் கட்டுமானங்கள் உருவாவதை உங்களால் தவிர்க்க முடியாது. ரயில்வே தொழிலுக்கு உடனடியாகவும் அவசியமாகவும் தேவைப்படும் பிற தொழில்களை அறிமுகப்படுத்தாமல் இந்தியா போன்ற பரந்த நாட்டில் ரயில்வேயை பராமரிக்க முடியாது. மேலும் கிளை தொழில்கள் எதிர்காலத்தில் உருவாகும் போது அவற்றின் பயன்பாடும் இயந்திரங்களின் தேவையும் அதிகரிக்கவே செய்யும். இவ்வாறு ரயில்வே தொழில் இந்தியாவில் நவீன தொழில்துறையின் முன்னோடியாக திகழும். இத்தகைய இயந்திரங்கள் குறித்த அறிவை இந்தியர்களும் அறிய செய்ய பிரிட்டிஷ் அதிகாரிகள் அனுமதிப்பர். அதன் மூலம் அவர்கள் முறையாக தொழிலாளர் வர்க்கமாக தம்மிட்டாமை மாற்றிக்கொள்வதும் மிக உறுதியாக நிகழும். பல உதாரணங்கள் மூலம் இது நிறுவனமாகி உள்ளது. உள்நாட்டு பொறியாளர்கள் தமது திறன் மற்றும் வல்லமையை கல்கத்தா சுரங்கங்களில் வழங்கியதன் மூலம் நீராவி தொழிற்துறைகளில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றனர். இது போன்று இங்கு ஒரு இரண்டு வர்க்கங்கள் உருவாகின்றன. தொழிலாளர் வர்க்கம் ஒரு புறம், இன்னொரு புறம் மத்திய நடுத்தர வர்க்கம் என்பது ஒரு புறம். இந்த புதிய தொழிலாளர் வர்க்கம் என்பது ஒரு புரட்சியை நடத்த வேண்டும் என்றால் அது ஒன்றிணைய வேண்டும் என்கிறார். இதற்கு இங்கு முதலாளியம் வேகமாக வளர வேண்டும் என்கிறார். ரயில்வே மூலமாக நிறைய தொழில்கள் வளர வேண்டும். இங்குள்ள பெரும் தனக்காரர்கள் புதிய தொழில்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இங்கிலாந்து அரசு ரயில்வேயை தங்களுடைய மூலப்பொருட்கள் ஏற்றுமதிக்காகவும் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக மட்டுமே பயன்படுத்தி கொண்டது. அதற்கு மேல் இங்கு முதலாளியம் வளர அனுமதிக்கவில்லை. இவ்வாறு உருவாகும் இந்திய தொழிலாளி வர்க்கத்தை இங்கிலாந்து தொழிலாளி வர்க்கம் ஆதரிக்க வேண்டும் என்கிறார். இங்கிலாந்து தொழிலாளி வர்க்கமும் அயர்லாந்து தொழிலாளி வர்க்கமும் இந்திய தொழிலாளி வர்க்கமும் இணைந்து போராட வேண்டும், புரட்சி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தல் விடுக்கிறார். இந்த முரண்பாடான சூழல்களில் உச்சகட்டமாக இங்கு 1857 சிப்பாய் கழகம் என்கிற ஒரு புரட்சி, முதல் சுதந்திர போர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு புரட்சி நடக்கிறது, ஒரு கழகம் நடக்கிறது. அது தொடர்பாக ஏராளமாக எழுதியிருக்கிறார். பெரும்பாலும் தமது கட்டுரைகளை அமெரிக்காவில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு பத்திரிகைக்காக எழுதுகிறார். இதுவே இன்று நமக்கு கிடைக்கக்கூடிய அவருடைய எழுத்திலே கிடைக்கக்கூடிய பெரும்பாலான கட்டுரைகள் இந்த இதழ்களில் வந்திருக்கின்றன. உங்களுக்கு தெரியும் சிப்பாய் கழகம் எவ்வாறு ஏற்பட்டது என்பது. குறிப்பாக அவர்கள் இங்கு இந்திய முஸ்லிம் கழகத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக ஒரு பிரிவினையை உருவாக்க முடியும் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் அது அவர்களுக்கு கேடாகத்தான் முடிந்தது என்கிறார். இந்த கழகம் மீரட் நகரில் தோன்றி டில்லி வரை நீடித்து டில்லியை கழகக்காரர்கள் கைப்பற்றினர். மேலும் மேற்கு கங்கையை பரவி மேற்கு இந்தியா வரை பரவியது. இராணுவத்தில் இருந்த இந்தியர்கள் மட்டுமல்லாமல் இந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள் என பொதுமக்களும் இந்த கழகத்தில் ஈடுபட்டனர். இதன் பலனாக இந்து முஸ்லிம் கழகம் ஏற்படும் என்று நினைத்ததற்கு மாறாக இந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள் ஒன்று சேர்ந்து அவர் இந்த புரட்சியில வெற்றி பெற்று டில்லியிலே ஒரு முஸ்லிம் மன்னரை உருவாக்குகிறார்கள். இதை அவர் ஒரு கழகம் என்று கூறுவதை விட அங்கே பிரிட்டிஷ் ஆட்சி கடந்த காலத்தில் மேற்கொண்ட கொடூரமான ஆட்சி முறைக்கு எதிராக மக்கள் கொடுத்த பதிலடி எழுச்சி என்று அந்த சிப்பாய் கழகத்தை மார்க்ஸ் ஏஞ்சல்ஸ் கணிக்கிறார்கள். இந்திய புரட்சியும் குத்தகை விவசாயிகளாலோ, சித்திரவதைக்குள்ளானவர்களாகோ, அவமரியாதைக்குள்ளானவர்களாகோ அல்லது பிரித்தானியர்கள் அம்மனமாக்கப்பட்டவர்களாகோ அல்ல. அதாவது இங்க பாதிக்கப்பட்ட வர்க்கங்களான குத்தகை நில விவசாயிகள், சிறு தொழில் பட்டறையாளர்கள், இது போன்றவர்கள் எல்லாம் நியாயமாக போராடி இருக்க வேண்டும். மாறாக அவர் இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உருவாக்கிய அவர்கள் இராணுவத்துக்குள்ளே இருந்தே இந்த புரட்சி வெடித்தது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார்.
இந்த புரட்சி ஏன் தோற்றது என்பதற்கான காரணங்களையும் கூறுகிறார். உலகிலேயே அன்றைய தேதியில் அதிக இராணுவ பலமும் இராணுவ தொழில்நுட்பமும் கொண்ட நாடாக இங்கிலாந்து இருந்தது என்று கூறும் பொழுது கூறியதை ஒட்டி இன்னும் சில இடங்களில் அந்த சில சுவாரஸ்யமான தகவல்களை கூறுவதை காண முடியும். ஆனால் இந்தியா ஐரோப்பாவில குறிப்பாக இந்தியா இராணுவத்திலே அன்றைக்கு குதிரைப்படைகள்லாம் முக்கியமான பங்கு வகித்தன. ஆனால் ஒரு இராணுவத்திற்கு காலாட்படை எவ்வளவு அவசியம் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கவில்லை. அதை கீழே நாடுகளில் நாடுகளும் இருந்துதான் கற்றுக்கொண்டனர் என்பதை அவர் வேறொரு கட்டுரையிலே சுட்டிக்காட்டுகிறார்கள். அதே போல வெடிமருந்துகளை பயன்படுத்துவது என்பதுமே ஐரோப்பாவிலே தொடக்க காலத்திலே கிடையாது. கீழே நாடுகளில் இருந்துதான் அவர்கள் பாரசீக வழியாக கற்றுக்கொண்டார்கள் என்பதை வேறொரு இடத்திலே அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த தோல்விக்கு பொதுவாக இங்கிலாந்து போன்ற நாடுகள் என்பது குளிர் பிரதேசமாகும். அங்குள்ள பருவநிலை என்பது வேறு, இங்கிருக்கக்கூடிய பருவநிலை என்பது வேறு. இங்குள்ள வெயில் தாங்க முடியாமல் நீண்ட காலம் வந்து அந்த நின்று போராடுவதற்கான அந்த ஆற்றல் இல்லாமல் விரைவிலே சோர்ந்து போடுவது போன்ற காரணங்களால் அந்த இங்கிலாந்து இராணுவம் தோற்று விட்டது என்கிறார். சுமார் 4000 பேர் இந்த இந்திய பிரிட்டிஷ் இராணுவத்தினர், அதாவது இங்கிலாந்து நாட்டினர் இதுல இறந்ததாக கூறுகிறார். ஆனால் இது நீண்ட நாள் நீடிக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். மிக விரைவிலேயே இந்த கழகம் அடக்கப்பட்டது. மீண்டும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் கீழ் இந்திய நிலம் முழுவதுமே வந்தது. இந்த திருப்பி அடிக்கிறது, இந்த கழகத்தை அடக்குறாங்க இல்லையா, அப்ப வந்து இந்த இங்கிலாந்து ராணுவர்கள் எப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கிறதே ரொம்ப விரிவாக குறிப்பிடுகிறார். தினசரி எதிரே காணக்கூடிய பொதுமக்களாக இருந்தாலும் சரி, இந்திய இராணுவத்தினராக இருந்தாலும் சரி, கழகக்காரர்களாக இருந்தாலும் சரி, கண்டதும் சுடுவது, வெட்டுவது, கொலை செய்வது என்பது அவருடைய நடைமுறையாக இருந்தது. ஏராளமான விஷயங்களை எண்ணி கூடுகிறார். அதாவது ஒருத்தர் சொல்றார், அதிகாரி இவ்வாறு நாங்கள் இந்திய வீரர்களையோ இந்திய மக்களையோ தூக்கிலிடும் போது எங்கள் கேளிக்கை தொடங்கியது என்று குதூகலமாக ஒரு அதிகாரியை கூறியதாக குறிப்பிடுகிறார். நாங்கள் குதிரையில் வந்தபடியே ராணுவ விசாரணை நடத்தினோம். ஒவ்வொரு கருப்பனை பார்த்ததும் தூக்கிட்டோ துப்பாக்கியோ சுட்டோ தண்டனையை நிறைவேற்றினோம் என்கிற இது ஒரு ஏராளமாக சொல்கிறார். ஏராளமான விஷயம் சொல்றாரு. அதே நேரத்தில் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி பண்ணிட்டு கொள்ளையடிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சென்று உள்ளே சென்று ஒரு பெரிய பெரிய வீடுகளுக்குள்ளே சென்று கிடைத்ததை சுட்டி கொள்ளையடிக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலுமே கொள்ளையடிக்கிறார்கள். குறிப்பா அயோத்தியிலே இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரு அரண்மனைக்குள்ளே சென்று அங்க இருக்கக்கூடிய விலை மதிப்பற்ற வைரங்கள், வைரூரியங்கள், தங்க நகைகள் என்று கொள்ளையடிக்கிறார்கள். இப்படி கொள்ளையடிக்கப்பட்ட தொகை என்பது கிட்டத்தட்ட 60 லட்சம் ஸ்டெர்லிங் பவுண்டுகள் என்கிறார். 60 லட்சம் ஸ்டெர்லிங் பவுண்டரோட இன்றைய மதிப்பை நாம் கணக்கிடவே முடியாது. இதனால் எல்லாம் அந்த அங்க இருக்கக்கூடிய சாதாரண ராணுவ வீரர்கள் கூட பெரும் பணக்காரராக ஆகிவிட்டார்கள். ஒரு ராணுவ வீரர் கேட்டாராம், கேப்டன் பதவி எனக்கு வேணும், எவ்வளவு பணம் கேளுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னாராம். அந்த அளவுக்கு அவர்கள் வந்து இந்த கொள்ளையிலே வந்து அவர்களுக்கு கொள்ளையடிச்சிருக்கிறார். பலர் இந்தியர் இந்த ராணுவத்தை விட்டு விலகி இங்கிலாந்துக்கு சென்று விட்டார்கள் தாங்கள் கொள்ளையடித்த பணத்தையே. இதற்காக அந்த காலத்தில் 150 ராணுவ வீரர்கள் படையில் இருந்து விலக தயாராக இருப்பதாக கடிதம் கொடுத்ததாக குறிப்பிடுகிறார்.
தோழர்களே, இந்த இந்திய புரட்சி என்பது குறித்து முதலாக வந்து அதனுடைய சரியான ஒரு பார்வையை உலகுக்கு அளித்தவர்கள் மார்க்ஸ் எங்கெல்ஸ் போன்றோர் தான். இங்கு அவரது இயங்கியல் பார்வையின்படி எவ்வாறு இந்தியாவிலே ஒரு பக்கம் அந்த அடக்குமுறைகள் நடந்தாலுமே கூட, ஒரு பக்கம் காலனி ஆட்சி நடந்தாலும் கூட, இங்குள்ள அடிப்படையான பொருளாதாரம் சிதைக்கப்பட்டாலும், உற்பத்தி வந்து சிதைக்கப்பட்டாலும், உற்பத்தி கருவிகள் வந்து நொறுக்கப்பட்டாலும் கூட, இன்னொரு பக்கம் எப்படி ஒரு புதிய வர்க்கங்கள் தோன்றியது என்பதையும், இந்த புதிய வர்க்கங்கள் எவ்வாறு முற்போக்கான வர்க்கங்களாக மாற வாய்ப்பு இருக்கிறது என்பதும், இதன் மூலமாக இங்கு ஒரு முதலாளியமும் தொழிலாளர் வர்க்கமும் வளர்ந்து இங்கு ஒரு பெரும் புரட்சி ஏற்படும் என்றும் மிகவும் எதிர்பார்த்தார். இந்த 53 காலகட்டங்கள்ல எழுதுறாரு. 53 இருந்து 58 வரைக்கும். இதில் குறிப்பிட்டாக சொல்லப்பட வேண்டியது வந்து அபினி போர் என்பது. சீனாவிலே அபினி பழக்கம் ஒன்று இருக்கிறது என்பதற்காக பயன்படுத்தி கொண்டு இங்கே வங்கத்திலே அபினியை பயிர் செய்து சீனாவுக்குள் கடத்தும் வியாபாரத்தை பிரிட்டிஷ் வணிகர்கள் மேற்கொண்டனர். இதற்காக ஒருபுறம் சீனாவிலே அங்கிருக்கக்கூடிய அரசர்களோட நிர்வாகங்களோடு திருட்டுத்தனமான உறவுகள் வைத்துக் கொண்டு அதே நேரத்தில் கடத்தினார்கள். ஏனென்றால் அங்கு அபினி பயிரை விவசாயத்தை தடை செய்ய முடியாத நிலை இருக்கிறார். அவர்கள் இவ்வாறு கள்ளக்கடத்தல் மூலமாக அபினி விட்டார்கள். இங்கே வங்கத்திலே ஏராளமான ஆயிரக்கணக்கான ஏக்கரிலே பாரம்பரியமான பயிர்களை அழித்துவிட்டு அபினி பயிர்களை விளைவிப்பதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டனர் விவசாயிகள். அதே போல சீனாவிலே அபினி புழக்கத்தை தூண்டிவிடுவதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். இது மிகப்பெரிய அங்கு ஒரு கலாச்சார அழிவை ஏற்படுத்தியது. இது மாதிரி 1816 வந்து 25 லட்சம் டாலர்களாக இருந்தது இந்த அபினி வர்த்தகம். இது 56 3 கோடி டாலர்களாக அதிகரித்தது. இந்த 3 கோடி டாலர்களில் அந்த பிரிட்டிஷ் வணிகர்களுக்கான லாபம் மட்டுமே 2.5 கோடி டாலர் ஆகும். இப்படியாக மார்க்ஸ் கூறுவது போல அந்த பிரிமிட்டிவ் புராதான செல்வ சேகரிப்பு என்று சொல்வார்களே, அதை போல உலகம் முழுவதையுமே சுரட்டுவதற்கு தேவையான மூலதனங்களை இங்கிருந்து அது கொள்ளையடித்து சென்றது. ஆனால் இதனுடைய பலன்கள் அனைத்துமே இங்கிலாந்தில் உள்ள முதலாளிய வர்க்கத்துக்குத்தான் சென்று சேர்ந்தது என்கிறார். இதனால் பிரிட்டிஷ் அரசுக்கு எந்த வருமானமும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறார். இங்கு பிரிட்டிஷ் முதலாளியும் வணிகர்களும் கொளுத்து கொள்ளையடிப்பதற்கு பாதுகாப்பதற்காக இராணுவ செலவுகள் முழுவதையுமே எவ்வாறு இங்கிலாந்து அரசு எதிர்கொண்டு மிக பெரும் நிதிச்சுமையை சமாளிக்க முடியாமல் திணறியது என்பதையும் மார்க்ஸ் குறிப்பிடுகிறார். இப்படி 53 ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாக இங்கு நடந்த நிகழ்வுகள் குறித்து ஒரு பாட்டாளி வர்க்க பார்வையில், மார்க்சிய பார்வையில் தனது எழுத்துக்களை எழுதினார். இது மிக சுருக்கமான ஒரு குறிப்புகள் மட்டுமே. அதன் பிறகு இங்கு ரஷ்ய புரட்சி நடந்தது. அவங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த ரஷ்ய புரட்சியின் தாக்கம் இந்தியா முழுவதுமே இருந்தது. இங்கு உருவான தலைவர்கள், இயக்கங்கள் எதுவுமே
முற்போக்கான இயக்கங்கள் எதுவுமே ரஷ்ய புரட்சியின் மார்க்சியத்தின் தாக்கம் இல்லாமல் உருவாகவில்லை. ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும். தந்தை பெரியார் ரஷ்யாவுக்கு சென்று வந்த பிறகுதான் இங்கு தனது சமத்துவ கொள்கையை உருவாக்கினார். அதே போல அம்பேத்கரிலும் மார்க்சியத்தின் தாக்கம் இருந்தது. ஆனால் அவர் கூறுகிறார், வர்க்கத்தின் இடத்தில் சாதி இருக்கிறது என்று கூறுகிறார். இப்படி நேருவிடமும் இந்த தாக்கம் இருந்தது. ரஷ்ய தாக்கமும் இருந்தது, சோசியலிச தாக்கமும் இருந்தது. அதற்கான வழிமுறைகள் என்பதுதான் வேறாக அவர்கள் கூறி திசைமாறி போய்விட்டது. இப்படி மார்க்சின் தாக்கமும் புரட்சிகளின் தாக்கமும் உலகம் முழுக்கவும் இருக்கிறது. இன்று உலகில் பல கண்டங்களில் மார்க்சியம் பரவி இருக்கிறது. பல்வேறு நாடுகள் இதன் காரணமாக தனது முன்னேற்றத்தை அடைந்துள்ளனர். இத்தகைய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இங்கு நாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழல் என்பது இன்றைக்கு ஒரு பாசிச சூழலை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். இந்த பாசிச சூழலை நாம் வீழ்த்த வேண்டும் என்றால் இந்திய நிலைமையை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு மார்க்சிசம் நமக்கு தெளிவான வழிகாட்டும். இன்று 150 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் நாம் இன்னும் முன்னேற வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதற்கான போராட்டங்களை நாம் எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். எனவே இந்த கருத்துக்களை மட்டும் கூறிக்கொண்டு இங்கு இந்த மார்ச் பிறந்த நாளில் உலகம் முழுவதும் ஒரு நாள் வர்க்கப்பட்ட சமுதாயம் உருவாகும், ஒடுக்கப்பட்ட வர்க்கம் இருக்க இல்லாத ஒரு நிலை உருவாகும். அவர் கனவு கண்ட கம்யூனிசம் என்ற ஒரு அற்புதமான மானுட நிலை உருவாகும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.